சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ அன்பே சிவம் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியரோ வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் எத்திராஜ் ஐயா அவர்களை வருகின்ற வரவேற்கிறேன். ஐயா ஸ்டார்ட் பண்ணிக்கோ. வாழ்க இசைப்புடன், வாழ்க நலமுடன். அனைவருக்கும் இனிய அகம்கணிந்த வணக்கமும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து ஈன்று எனை புறந்தந்து இன்னமுது ஊட்டி என் நலன் காத்திட தான் பத்தியம் இருந்து என் தூக்கம் தொடர்ந்திட தன் தூக்கம் தொடர்ந்து என் சிறுகை அளவினதை அமிழ்தென சுவைத்து என் மழலை மொழிகளை குடலினும் இனிதாய் ரசித்த அன்னையை வணங்கி, அன்னை வயிறு அடையும் முன்னே 60 நாள் என்னை அடைகாத்து இந்த அவையத்து முன்னே முந்தி இருக்க அனைத்தும் செய்திட்ட தந்தையை வணங்கி, பிறந்தது முதல் இன்று இந்த கணம் வரை அனைத்து கல்வி கேள்வி அனுபவங்களில் வாழ்க்கை வளங்களில் அறிவாட்சி தரமாகவும் ஆளுமையாகவும் இருக்கின்ற அனைத்து குருவரை வணங்கி, அதிகாலை விழித்தது முதல் இரவு படுக்கும் வரை அனைத்து வாழ்க்கை வளங்களில் இணைந்துள்ள உலக சமுதாயத்தை வணங்கி, என் உரிமையை காத்து நலத்திட்டங்களை நமக்கு அளித்துக் கொண்டிருக்கின்ற ஊராட்சி முதல் உலக நாடுகள் சபை வரை இருக்கின்ற அனைத்து அரசுகளையும் வணங்கி, எங்கும் இறைந்து நம்முள்ளும் இறைந்து எல்லாமாகவும் தோன்றி இயங்கி ஒடுங்குகின்ற அனைத்து இயக்க ஒருங்கிணைப்பு பேராற்றலையும் வணங்கி, இந்த புனிதமான தினத்திலே காரமும் அமிலமும் கணக்காக உண்போம். எதற்காக என்றால், கடுகளவும் நோயின்றி வாழ. கடுகளவும் நோயின்றி வாழ வேண்டுமானால் நாம் காரமும் அமிலமும் கணக்காக உண்ண வேண்டும். அதாவது காரம் அமிலம் என்பது போது நாம் சுவையை பற்றி குறிப்பிடவில்லை. நாம் உடலை நலமாக வளமாக நமது கடமைகளை நிறைவேற்றி முடியும் வரை, நம்முடைய வாழ்வின் நோக்கம் நிறைவேறும் வரை இந்த உடலை காத்து இயற்கையோடு ஒன்று கூடிய இயல்பான இறுதி கட்டம் நிகழும் வரை இந்த உடலை பேணி பாதுகாத்திட வேண்டுமானால் அதை நோயின்றி காக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, கடமை. அதை உணர்ந்து உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. எனவே இந்த உடலை காத்திட நம்முடைய இயல்பு வாழ்க்கையில் இந்த உடலை கார அமில விகிதம் மாறுபடாமல் காத்திடும் எளிய ரகசியங்களை அறிந்து பின்பற்றுவோம். நம்முடைய உடலின் தன்மையானது 4 பங்கு காரத்தன்மையாகவும் 1 பங்கு அமிலத்தன்மையாகவும் இருக்கிறது. எனவே இந்த உடலை கடுகளவும் நோயின்றி காக்க வேண்டும் என்றால் நமது உடல் வேதியியல் தன்மையில் அதனுடைய இயல்பு நிலையை மாறாமல், அந்த இயல்பு நிலை என்பது
4 பங்கு காரத்தன்மை, 1 பங்கு அமிலத்தன்மை. காக்க வேண்டியது நோயை அண்டாமல் உடலை காக்கும் எளிய வழி. எப்படி அதை பராமரிப்பது என்று பார்க்கும் பொழுது, நாம் உடலாலும் மனதாலும் உடலினுடைய மனதினுடைய காரத்தன்மையை பராமரிக்க வேண்டும், அமிலத்தன்மையை பராமரிக்க வேண்டும். அந்த விகிதாச்சாரம் மாறாமல் பாதுகாக்கும் பொழுது உடம்புக்கு நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் குறையும். சில சூழல்களில் அந்த விகிதம் மாறும்போது மீண்டும் உடம்பு இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு எளிதாக இருக்கும். மருத்துவ சிகிச்சை அவசியமில்லாமலே எளிய உணவை மாற்றத்தின் மூலமாகவே, நம்முடைய மன இயல்புகளை மாற்றி அமைப்பதன் மூலமாகவே நம்மால் அந்த அமிலகார விகிதத்தை நம்மால் மாறாமல் தக்க வைக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கிறது. அதை உணர்ந்து நாம நம்முடைய வாழ்க்கையில அமிலத்தன்மையை, காரத்தன்மையை பராமரிப்போம். முதலாவதாக, மனதளவில் நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய அமிலகார விகிதத்தை தக்க வைப்பதற்கு மனதை நேர்மறை மனப்பாங்குகளால் நாம் மனதை பழக்கும் பொழுது உடலினுடைய அந்த அமிலத்தன்மை அதிகரிக்காமல் காத்திட முடியும். விருப்பம் தினம் வஞ்சமதம் பால் கவர்ச்சி விளைவறியா கடும்பற்று இவை ஆறும் நமது உடலில் வேதியியல் தன்மையை அதிகரித்து விடுகின்றன. இதை எப்படி நாம் உணர முடியும் என்று சொன்னால், வழக்கமாக சில நோய்களுக்கு நாம மருத்துவரை நாடும் பொழுது எல்லா சோதனைகளையும் செய்து முடித்த பிறகு எல்லாம் சரியாக இருக்கின்றன, நீங்க கடவுளை வேண்டிங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் பாருங்க, மனத்தத்துவ நிபுணரை பாருங்கன்னுவாங்க. அதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நம்முடைய இந்த தீராத சில நோய்களுக்கு உடலினுடைய அமிலத்தன்மை மனதளவில் அந்த விகிதம் கூடியிருப்பதை நம்மால் உணர முடியும். அதாவது 4க்கு 1 என்கின்ற விகிதம் மாறி 1க்கு கூடுதலாக இருக்கும் பொழுது அதை எப்படி நாம தெரிந்து கொள்ள முடியும் என்றால், இவ்போல எந்த மருத்துவ சிகிச்சைக்கும் கட்டுப்படாத ஒரு நிலையில நமக்கு சில உடல் உபாதைகள், நோய்கள் இருக்கும்போது நம்ம தெரிந்து கொள்ளலாம். எப்படி தெரிந்து கொள்வது? அளவிலா விருப்பம் கடும்பற்று இரண்டும் அல்லல் தரும் கொன்பு நோய் உண்டு செய்யும். மிகை மோகம் தாது வளமழிவு நீரிழிவு கண்ணோய் செய்யும். வஞ்சம் உளவழிவும் உடல் வலிவும் போக்கி மார்பு நோய் பலவும் கூட்டும். மிகை மோகம் தாது வளமழிவு நீரிழிவு கண்ணோய் செய்யும். இப்ப இந்தந்த நோய்கள் இந்தந்த மனப்பாங்குகளால் வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது அதை எப்படி நாம மேலாண்மை செய்வது என்றால், நம்முடைய வாழ்க்கை முறைகளை, நாம் வாழ்கின்ற சூழல்களை ஏற்று பொறுத்து அதோட தக அமையும் பொழுது, இசைவாக நம்முடைய வாழ்க்கையை வாழும் பொழுது நம்மால் அந்த காரத்தன்மையை அதிகரித்து அமிலத்தன்மை அந்த 1 பங்குக்குள்ள கட்டுக்குள் வைக்கக்கூடியது இயல்பாக நடக்கும். ஒற்றை ரூபாய் செலவில்லாமல், எந்த மருந்தும் தேவையில்லாமல், இயல்பான உணவு முறையிலேயே நம்முடைய மனப்பான்மையை படிப்படியாக நாம பக்குவப்படுத்தும் பொழுது நம்முடைய அமிலகாரத்தன்மையை உடலில் பராமரித்து நாம் எல்லா நோய்களிலிருந்து விடுபடுகிறோம். அதோட
அதோடவே நாம உணவையும் அந்த அமிலகாரத்தன்மையை காப்பதற்காக உணவை ஒரு பங்கு அமில உணவும் 4 பங்கு காரத்தன்மையான உணவும் உண்ணும் பொழுது அந்த உணவாலும் நம்முடைய உடலினுடைய வேதியியல் தன்மையை கார அமில தன்மையை 4க்கு 1 என்கின்ற விகிதத்தில் பராமரிக்கும் பொழுது நமக்கு உடல் நோயிலிருந்து விடுபட்டு உடல் நோய் வராமலும் வந்த நோயை மருந்தில்லாமல் போக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை நமக்கு எளிதாக அமைந்து விடுகிறது. அதை எப்படி நாம் தீர்மானிப்பது என்று பார்க்கும் பொழுது நாம் வழக்கமாக சாப்பிடும் உணவில் காரத்தன்மையும் அமிலத்தன்மையும் அந்த விகிதாச்சாரம் மாறும் பொழுது அதை அந்த காரத்தன்மையையும் விகிதாச்சாரத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய அந்த அமிலத்தன்மை காரத்தன்மையை எது நிர்ணயிக்கிறது நம்முடைய உணவுல அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம உணவுல அமிலத்தன்மையான உணவுகள் எவை என்று பார்க்கும் பொழுது அந்த நாம் சாப்பிடும் உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களில் பாஸ்பரஸ், கந்தகம், சிலிக்கான், குளோரின், புளோரின், கருமயிலம் என்று சொல்லக்கூடிய அயோடின், ஆர்சனிக், புரோமின் இவையெல்லாம் அமிலத்தன்மையை நம்ம உணவில கூட்டுபவை. அதே போல காரத்தன்மையை கூட்டக்கூடிய உணவுகள் பார்க்கும்போது அதில் பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம், இரும்பு, மாங்கனீசு, அலுமினியம், செம்பு, லித்தியம் போன்றவை. இந்த தாதுக்கூறுகள் உள்ள உணவுகளை நாம எப்படி அடையாளம் காண்பது? அமிலம் காரணம் எதுங்க அமில உணவு, எது கார உணவு அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இது இந்த சத்துக்கள்லாம் இருக்கு ஆராய்ச்சிட்டுல நம்ம தினசரி சாப்பிட முடியாது இல்லைங்களா? அதற்காக அதை நாம் எப்படி இந்த ஒரு ஆழ்ந்த புரிதல் இல்லாதவரும் இந்த தெளிவு இல்லாதவங்களும் எப்படி அதை தெரிந்து கொள்ளலாம் என்றால், இதற்கெல்லாம் நம்ம மருத்துவம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லாமலேயே நம்முடைய உடல்ல நம்ம சாப்பிட்ற உணவு அதிக நேரம் தங்கினால் அது அமில உணவு. உதாரணத்துக்கு எளிய உணவுகள் சீக்கிரமா செரித்து வெளியே போயிடும், நமக்கு ஆற்றலை கொடுத்து விட்டு கழிவுகள் வெளியேறிடும். ஆனா சில உணவுகள் அதிக நேரம் தங்குவதோடு இல்லாமல் சில நாட்கள் கூட அந்த கழிவுகள் தங்கி நம்முடைய உடலில் அமிலத்தன்மை அதிகரிக்கும். ஆனால் அது உடனடியாக நமக்கு தெரியாது, நாளடைவில் தான் தெரிய வரும். அதுபோல அந்த காரத்தன்மை இருக்கின்ற உணவுகள் எப்படி தெரிந்து கொள்ளலாம்? இந்த அமிலத்தன்மையை அதிகரிக்கிற உணவுகளை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், அதிக நேரம் தங்குவது, மெதுவாக ஜீரணமாவது, அப்படி ஜீரணமாகும் போது கழிவுகளை அதிகமாக உற்பத்தியாக்குவது, உடலில் கழிவுகள் முழுமையாக உடலை விட்டு வெளியேறாமல் நமக்கு தேவையான ஆற்றலை கொடுத்துவிட்டு உடலின் அந்நிய பொருளாக தேங்கக்கூடிய கழிவுகள், உதாரணத்துக்கு மூச்சுக்காற்று முழுமையாக நாம் மூச்சு விடாத போது என்ன நடக்கும் என்றால், அந்த மூச்சுக்காற்றின் வழியாக வெளியேற வேண்டிய அந்த கழிவுகள் உடலில் தங்கிவிடும். அதுபோல மலம், சிறுநீர் போன்றவை காலம் கடந்து வெளியேற்றும் போது அவைகள் முழுமையாக வெளியேறாமல் உள்ள தங்கிடும், அல்லது அவைக்கு சரியாக வெளியேறும் போது தங்கிடும். இப்படி உடலை விட்டு வெளியேறாமையால் அமிலத்தன்மை அதிகரித்து நோய்கள் உண்டாகின்றன. மீண்டும் கூறுகிறேன், அமிலத்தன்மையான உணவுகளை எப்படி நாம் தெரிந்து விலக்கலாம் என்றால், எந்த உணவு அதிக நேரம் நம்முடைய உடலில் தங்குகிறதோ, எந்த உணவு மிக மெதுவாக ஜீரணமாகிறதோ, எந்த உணவு நம்ம உடலில் அதிக அளவு கழிவுகளை உற்பத்தி ஆக்குகிறதோ, எந்த உணவு உடலில் கழிவுகளை முழுமையாக உடலை விட்டு வெளியேறாமல் இருக்க காரணமாக இருக்கிறதோ,
அவையெல்லாம் அமிலத்தன்மையை அதிகரிப்பன. இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். அப்படி அமிலத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன என்று பார்க்கும் பொழுது, இறைச்சி உணவுகள், மீன், கோழி, இறைச்சி, முட்டை, சீசு, தானியங்கள், அதுவும் குறிப்பாக தீட்டிய வெள்ளை வெளியேறு இருக்கக்கூடிய அரிசி, வெள்ளை வெளியேறு என்று நாம கவர்ச்சிகரமாக நாம இப்ப சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தானியங்கள், வெள்ளை ரொட்டி, தோல் நீங்கிய பருப்பு வகைகள், சுத்தி கரியாக்கப்பட்ட, அதாவது நாம் என்ன நினைக்கிறோம், சுத்திகரிக்கப்பட்டன்னு சொல்றோம் இல்லையா, அது எப்படி என்றால் அதை சுத்தம் செய்யும் பொழுது, அவற்றை தீட்டும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் அந்த சுத்தம் செய்யும் போது வீணாக்கப்படுகிறது. அதனாலதான் அதை நம்ம என்ன சொல்றோம்னா சுத்தி கரியாக்கப்பட்ட உணவுகள் சொல்றோம். ஏன்னா கட்டை இருந்தால் அது எரிப்பதற்கு பயன்படும். எரிந்த கட்டையை வைத்து கரியாக்கி விட்ட பிறகு அதை நாம எரிக்க பயன்படுத்த முடியாது. அப்படித்தான் நாம சுத்தி கரியாக்கப்பட்ட வெள்ளை சர்க்கரை. ஏனென்றால் வெள்ளை சர்க்கரைக்கு இன்னொரு பேர் என்னன்னா வைட்டமின் திருடன். அதாவது அந்த வெள்ளை சர்க்கரையை நாம் உண்ணும் பொழுது நேரடியாகவோ பானங்களிலோ வேறு தின்பண்டங்களிலோ இனிப்புகளிலோ சேர்த்து சாப்பிடும் பொழுது அது நம்ம உடலுக்கு செரிமானம் ஆகும் பொழுது அதில் வைட்டமின் இல்லாதனால், இதில் வெள்ளை சர்க்கரையில உயிர்த்தத்து என்கின்ற வைட்டமின் இல்லை. ஆனா வைட்டமின் இல்லைன்னா அது ஜீரணம் ஆகாது. அப்போது என்ன செய்யும்னா நம்ம உடம்புல இருப்பில் இருக்கக்கூடிய வைட்டமினை அது எடுத்துக்கொண்டு அந்த சர்க்கரையை செலுத்தி விடும். அதெல்லாம் நமக்கு உடனே தொந்தரவு தெரியாது. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா சர்க்கரையை சாப்பிட்டு நமக்கு இதெல்லாம் வந்துட்டு யாரும் சொன்னா நம்ப மாட்டாங்க. ஏன்னா அதனுடைய விளைவு உடனே தெரியாது. அதே போல அது கலந்து இருக்கக்கூடிய எல்லா சாக்லேட்டு, கலப்பட பால், நேரடியாக மாட்டிலிருந்து பெறாத இந்த கலப்பட பால், அதே போல ஹைட்ரோஜனேட் செய்யப்பட்ட எண்ணெய்கள், சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்கள், காபி, தேநீர், மதுபானங்கள், சோடா, வறுத்த உணவுகள், சாதாரண காய்களை நீரில் வேக வைத்து ஆவியில் வேக வைத்து உண்ணும் போது அவைகள் காரத்தன்மை உடையதாக இருந்தாலும் அவற்றை நீர்ச்சத்து இல்லாமல் வறுத்து சாப்பிடும்போது அவைகள் அமிலத்தன்மை ஆகிவிடுகின்றன. அப்பொழுது அவைகள் உடலில் அதிக நேரம் தங்குவதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய இருப்பு ஆற்றலை அதிகமாக எடுத்துக்கொண்டுதான் ஜீரணிக்கும். அதே போல அதிக அளவு எண்ணெயில நீண்ட நேரம் வெந்த உணவுகள், நெய்யில் சமைத்த உணவுகள், இவையெல்லாம் அமிலத்தன்மையை நம்ம உடம்புல கூட்டுகிற உணவுகள். ஆனால் காரத்தன்மை மிக்க உணவுகள் எப்படி நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, நம்முடைய அன்றாட உணவில் குறைந்த நேரத்தில் எளிதில் செரித்து குறைந்த கழிவுகள் உண்டாகி உடலிலிருந்து அவை எளிதில் முழுமையாக வெளியேற்றி, அதாவது கழிவறைக்கு போனோம்னா ஒரு சில நிமிடங்களில் நாம வெளியே வரணுங்க. உடலிலிருந்து கழிவுகள் வெளியேற்றப்பட்ட நிலையில உடல் அந்த அடி வயிற்றுல காலியான உணர்வை நாம பெற வேண்டும். அப்பொழுது அந்த நாம் உண்ட உணவு காரத்தன்மை மிக்கது என்று அறிந்து கொள்ளலாம். அதை எப்படி நாம அன்றாட உணவுல எந்தெந்த உணவுகள் என்று எப்படி அறிந்து கொள்வது? பச்சை காய்கறிகள், அதாவது சமைக்காத பச்சையாக உண்ணக்கூடிய காய்கறிகள். எல்லா காய்கறியும் சாப்பிட வேண்டும் என்றில்லை. எது நாம பழக்கமா இருக்கிறதோ, எது நமக்கு விரும்பி உண்ணக்கூடியதாக இருக்கிறதோ அந்த மாதிரியான பச்சை இலை காய்கறிகள். பீர்க்கங்காய், புடலங்காய், முள்ளங்கி, சுரைக்காய், கேரட், பீட்ரூட், சௌச்சௌ, வள்ளிக்கிழங்கு, முட்டைக்கோசு, வெள்ளரி, வெங்காயம், முளைக்க வைத்த பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு. இதே உருளைக்கிழங்கை முன்னர் குறிப்பிட்ட அந்த அமிலத்தன்மை ஆக்குவது என்னவென்றால்
உருளைக்கிழங்கை வறுத்து, அதாவது நேரடியாக வேக வைக்காமல் நேராக வறுத்து செய்யும் போது அது அமிலத்தன்மை ஆகிவிடும். அதே உருளைக்கிழங்கை தோலோட முழுதாக நாம வேக வைத்து அதன் பிறகு அதை நாம வேண்டியபடி தாளித்து மிளகு, பூண்டு, வெங்காயம் இவற்றை சேர்த்து தாளித்து உண்ணும்போது அது அதனுடைய அமிலத்தன்மை குறைந்து காரத்தன்மை இருக்கும். அதே போல இந்த பூசணிக்காய், வெண்டைக்காய், தக்காளி இவற்றை எல்லாம் இந்த காய் இப்ப மேல குறிப்பிட்ட எல்லா காய்களையும் நீரில் அல்லது ஆவியில் வேக வைத்து அந்த நீர் சத்து அதிலே குறையாமல், அதில் இவை எல்லாமே நீர் சத்து மிக்கவை, அந்த இயற்கையான நீர் சத்து குறையாத அளவுக்கு வேக வைத்து பக்குவமாக உயிர் சத்து அதிலிருந்து வெளியேறாத ஆவியிலோ அல்லது நீரிலோ வேக வைத்து நமக்கு தேவையான அளவு தாளிதம் செய்து பக்குவமாக உண்ணும்போது அவைகள் நமக்கு காரத்தன்மையை நம்ம உடம்புல காக்க வைத்து அமிலத்தன்மையை இவற்றை உண்ணும்போது அமிலம் உண்டாகும். இருந்தாலும் முன்னர் குறிப்பிட்ட அளவுக்கு அந்த அமிலத்தன்மை அதிகரிக்காமல் காரத்தன்மை தக்க வைக்கலாம். அதுபோல பெரும்பாலான பழங்கள், குறிப்பாக பப்பாளி பழம், வாழைப்பழங்கள், நீரில் ஊற வைத்த உலர்ந்த திராட்சை, பேரிச்சம்பழம், அத்திப்பழம், அது போன்ற நீரில் ஊற வைத்த உலர்ந்த பழங்கள் உலர்ந்த ஒரு 5-6 மணி நேரம் குறைந்தபட்சம் ஊற வைத்து அந்த தண்ணீரோடு அவற்றை உண்ணலாம். இவையெல்லாம் நம்முடைய உடலிலே காரத்தன்மையை தக்க வைக்கக்கூடிய உணவுகள். எலுமிச்சம்பழம் அமிலம் என்று சொல்லுவார்கள், ஆனால் அது நம்ம உடலிலே காரத்தன்மையை காப்பதற்கு பலன் அளிக்கிறது. அதே போல ஆரஞ்சு, சாத்துக்குடி, கரும்பு, பேரிக்காய், முந்திரி, முலாம்பழம், அதாவது கொடிமுந்திரி பழம், முலாம்பழம், தேங்காய் போன்றவை. எனவே இவற்றை இந்த உணவுகளை கணக்காக உண்டு. கணக்காக என்றால் நாம் சொன்ன மாதிரி அந்த 4க்கு 1 பங்கு, அதாவது 4 பங்கு. இப்ப நம்ம மேல குறிப்பிட்ட காரச்சத்து மிக்க உணவுகளை 4 பங்கும், அமிலச்சத்து மிக்க உணவுகளை 1 பங்கும் உண்பதுதான் காரமும் அமிலமும் கணக்காக உண்பது, அதாவது 4க்கு 1. நம்மையும் அறியாமல் இதே மாதிரி நாம தினசரி சாப்பிட முடியாத சூழல்ல நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல அறிகுறிகள் அல்லது நோய் அறிகுறிகளை நாம வைத்து நம்ம உடல் இப்ப எந்த தன்மையில் இருக்கிறது என்று நாம தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய உடலில காரத்தன்மை சரியாக பராமரிக்கப்பட்டு வருகிறது என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தால் சரியாக இருக்கிறது என்று, அஜீரணம் என்றது இல்லாமல் சரியாக ஜீரணமாகிறது என்றால் சரியாக இருக்கிறது, தொற்று நோய் எதுவும் இல்லைன்னா நம்ம அந்த விகிதம் காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம். நம்மையும் அறியாமலே வழக்கமான உணவுகளிலே. அதே போல பல் ஈறுகள் வலி அல்லது இரத்தம் கசிதல், மூக்கு, தோல் அல்லது வேறு இடங்களில் புண் இல்லாம இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம அந்த காரத்தன்மையில நம்ம இருக்குது உடம்பு, அது ஓரளவுக்கு கட்டுக்குள் இருக்கிறது என்று நாம தெரிந்து கொள்ளலாம். எனவே அந்த நோய் இல்லாத நல வாழ்வுக்கு நாம எப்படிப்பட்ட உணவுகளை உண்ண வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, அளவான புரதம். அந்த புரதம் அளவான கணக்கா இருக்கணும்னா என்னன்னா, நம்ம உடல் எத்தனை கிலோகிராம் இருக்கிறோமோ அத்தனை கிராம் மட்டும் எடுக்கும் பொழுது உடலிலே அந்த அமிலத்தன்மை அதிகரிக்காமல் காக்க வைக்கும். அதாவது 1 கிலோவிற்கு 1 கிராம், 50 கிலோ ஒருவர் இருக்கிறார் எடை என்றால் அவர் ஒரு நாளைக்கு 50 கிராமுக்கு மிகாமல் 50 கிராமுக்குள்ள புரதம் எடுக்கும் பொழுது இந்த அமில காரத்தன்மை தக்க வைக்கப்படும். அதே போல புதிய பழங்கள், நல்லா புதுசா பழம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு 15 நாள் 20 நாள் நம்ம குளிர்பதன பெட்டியில் வைத்து கொண்டு சாப்பிடுவது அல்ல. இயன்றவரை புதிய பழங்கள்,
ஊற வைத்த உலர்ந்த பழங்கள், பச்சை காய்கறிகள், காய்கறி சூப், கூட்டு, கீரை போன்று நார்ச்சத்தோட நீர்ச்சத்தோட அவைகளை சாப்பிடும்போது குறைவான அளவு முழு பயிர்கள், இப்போ பருப்புகளாக தோல் நீக்கிய பருப்புகளுக்கு பதிலாக தோலோட முழுதா பச்சை பருப்புக்கு பதிலா, அதாவது பைத்தம் பருப்புக்கு பதிலா நாம முழு பயிரை முளைக்க வைத்து அதுக்கப்புறம் பச்சையாகவோ அல்லது இந்த போல காய்கறி கூட்டிலையோ சூப்புலையோ சேர்த்து உண்பது. பசித்தால் மட்டுமே உண்பது என்பது உடலிலே காரத்தன்மையை நாம பராமரிக்கக்கூடிய எளிய வழி. இதே உணவுகளை பதிக்காமல் உண்டால் இவைகள் நமக்கு அமிலத்தன்மையை கூட்டும். இதுதான் நம்ம நுட்பமாக கவனித்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம். அப்படி பதித்தாலும் சாப்பிடும் பொழுது உணவுல 4 பங்கு மட்டுமே அந்த காரத்தன்மையையும் 1 பங்கு மட்டுமே அமிலத்தன்மை உணவுகளையும், அந்த அமிலத்தன்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த எண்ணெய் வித்துக்கள் அவற்றையும், அதிலே சத்து வீணாகாமல் ஆவியில் அல்லது தண்ணீரில் சமைத்த காய்கறிகள், முடிந்தால் எண்ணெயை சேர்ப்பதற்கு பதிலாக எண்ணெய் வித்துக்களை முழுமையாக, உதாரணத்திற்கு சில உணவுகளுக்கு இந்த வேர்க்கடலையை லேசாக வறுத்து அதையே அப்படியே அரைத்து சேர்ப்பார்கள். அந்த உணவு நல்ல சுவையாக இருக்கும். அந்த மாதிரி உணவுகளுக்கு தாளிதம் அவசியப்படாது. சில உணவுகளுக்கு அந்த மாதிரி செய்கிறார்கள். அதுபோலவே எல்லாவற்றுக்குமே நம்ம அந்த எண்ணெயை பயன்படுத்தாமல் இந்த மாதிரி அரைத்து, இப்போ தேங்காயை அரைத்து சேர்ப்பது போல சமையல்ல அவற்றை கொதிக்க வைக்காமல் வெந்த பிறகு இந்த எண்ணெய் வித்துக்களை, தேங்காயோ அல்லது நிலக்கடலையோ அல்லது எள், இவற்றை அரைத்து சேர்க்கும் பொழுது உணவும் சுவையாக இருக்கும். அந்த உணவில அமிலத்தன்மை கூடாமல் இருக்கும். நம்முடைய உடல் நலன் பாதுகாக்கப்படும். அதே போல தவிடு நீக்காத கோதுமை சப்பாத்தி நம்ம கடையிலிருந்து வாங்கிட்டு வந்து தோல் நீக்கி அவன் பல நல்லா வெள்ளையா விற்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து அதையும் மறுபடியும் நாம சலித்து அப்படியெல்லாம் தோலை நீக்காமல் நாமே முழு கோதுமையை வாங்கி அரைத்து அதை நீண்ட நாள் இருப்பு வைக்காமல் ஒரு 15 நாள் 20 நாளுக்குள்ள பயன்படுத்தும் போது அந்த தவிடை நம்ம சலிக்காமல் சாப்பிடும் பொழுது, அதே போல தோல் வெறுமனே உமியை மட்டும் நீக்கி சத்துக்கள் போகாத அளவுக்கு அரிசியை நாம அந்த சத்துக்களோடு, இயற்கை சத்துக்களோடு முழுமையான அரிசியை சாப்பிடும் பொழுது, அதே மாதிரி சிறுதானியங்கள், அவைகள் சிறுதானியம் அல்ல சீர்தானியங்கள், அதாவது வரகு, சாமை, இது போன்ற திணை, குதிரைவாலி, இவை போன்ற அந்த சீர்தானிய உணவுகளை, மாச்சத்து கொண்ட உணவுகளை, அவற்றையும் அளவு குறைவாக, காய்கறி, கீரை, பழங்களை விட குறைவா, வயதுக்கு ஏற்ற போல, சிறு வயதில் வளரும் பருவத்தில் ஒரு 30 வயது வரைக்கும், நம்ம 70-30 வயது வரைக்கும் இந்த உணவுகள் கூடியிருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் 30-40 வயதுக்கு மேலாக இவற்றை இந்த அளவு மிகாமல் 5க்கு 1 பங்கு மட்டுமே என்று நாம் உண்ணும் பொழுது நமக்கு அந்த மலச்சிக்கல் தவிர்த்தால் அனைத்து நோய்களும் நமக்கு தவிர்க்கப்படும். அஜீரணம், மலச்சிக்கல் ஆதி நோய்கள், அவற்றால் வருவதே மீதி நோய்கள். அதோட இந்த உணவுகளோட நாம் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது ஆழ்ந்த உறக்கம். அதுவும் முன்னிரவு 9 மணி முதல் அதிகாலை 4-5 மணி வரை தேவைப்பட்டால், அல்லது உழைப்பு குறைந்தவர்கள் இன்னும் கொஞ்சம் குறைவான நேரம் தூங்கினாலும் நம்முடைய உடலினுடைய அந்த அமிலகார தன்மை பராமரிக்கப்படும். குறிப்பாக நேர்மறையான சிந்தனைகள் நமக்கு உடலில் காரத்தன்மையை தக்க வைக்கும். ஆக அனைத்து நோய்களுக்கும் காரணம் என்ன என்று பார்க்கும்பொழுது, உணவில் காரத்தன்மை குறைந்து நமது பழக்க வழக்கங்கள், நடைமுறைகளின் கொடிய அமில விளைவுகளிலிருந்து நம்மை பாதுகாக்க முயற்சிப்பதால் உருவாகிறது. எனவே உடலில் நோயை உண்டாக்கும் அமிலத்தன்மையை அதிகரிக்கும் அறிகுறிகளையும் நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நாம்
எந்த மருத்துவ சோதனையுமே செய்யாமலே நமக்கு நாமே நம்மை நாம் நலமாக இருக்கிறோமா அல்லது அமிலத்தன்மை கூடி இருக்கிறதா என்பதை நமக்கு தெரிவிக்கக்கூடிய அறிகுறிகள் என்னன்னு பார்க்கும் பொழுது, தொற்று நோய்கள், பற்கள், இரும்புகள், எலும்புகளும் பலம் இழத்தல். அதாவது நல்லா இருப்போம், திடீர்னு பார்த்தா பல்லு வலிக்குங்க. ஒரு அரை வேளை ஒரு நாள் அல்லது ஒரு நாள் 2 நாள் இருக்கும், திடீர்னு காணாம போயிடும். டாக்டர்கிட்ட போகலாம் நம்ம திட்டமிட்டுட்டே இருப்போம், கொஞ்சம் டிலே ஆகும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த பல் நோய் சரியாயிடும். திடீர்னு சில நாள் பார்த்தீங்கன்னா ஈறு வீங்கும், ஒரு நாள் 2 நாள்ல தானாவே எந்த சிகிச்சையுமே இல்லாம சரியாயிடும். அதே மாதிரி வாய், மூக்கு, வயிறு, குடல் வேற இடத்துல திடீர்னு ஏதோ புண்ணு இருக்கிற மாதிரி எரிச்சலா தெரியும், ஓரிரு நாள்ல தானா சரியாயிடும். இதெல்லாம் இருக்கும் பொழுது, ஒருவேளை நீடித்து இருக்கும் பொழுது அந்த மாதிரி வரும். தற்காலிகமா அமிலத்தன்மை கூடும். ஏன் கூடும் அப்படின்னா, நாம இப்ப மேற்கண்ட மாதிரி அந்த உணவுகளை உண்ணாமல், அந்த உரிய விகிதத்தில் 4க்கு 1 என்று உண்ணாமல் அளவு மீறி நாம சாப்பிடும் பொழுது, அமிலத்தன்மை கூடும் பொழுது உடல் என்ன செய்யும் அப்படின்னா, அங்கங்க இந்த நாம் சொன்ன இப்ப எலும்பு, பல்லு, ஈறு, மூட்டு, இவை நுரையீரல் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மையை ஈர்த்து நம்ம உடலில செரிமானத்தை செய்து தனக்குத்தானே சரிப்படுத்திக் கொள்ளும். இதுதான் நம்முடைய நோய், நம்ம உடலினுடைய அந்த நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும். ஆக இந்த மாதிரியான அறிகுறிகள் அரை நாள், ஒரு நாள், 2 நாளுக்குள்ள நீங்கும் பொழுது தானாவே உடல் தன்னைத்தானே நோயிலிருந்து மீட்டுக் கொள்ளும். அப்படி இல்லாமல் இவைகள் நீடிக்கும் பொழுது புகைப்பிடித்தல், மதுப்பழக்கம், அதிக புரத உணவு, அதாவது தோல் நீக்கிய பருப்பு உணவுகள். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர், சில பேர் சுவைக்காக கடலை பருப்பு நிறைய பயன்படுத்துவாங்க. அதுபோல மீன், இறைச்சி, முட்டை, சீஸ் இந்த மாதிரியான உணவுகளை அதிகரிப்பது, மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய அதுவும் வெள்ளை ரொட்டி, தீட்டிய தானியங்கள், இது போன்ற எல்லா உணவுகள் 5ல் ஒரு அந்த இனிப்புகள் அதிகமாக சாப்பிடும் பொழுது அந்த 5க்கு 1 பங்குக்கு கூடுதலாக, அதாவது 5ல் 4 பங்கு காரத்தன்மை, 1 பங்கு அமிலத்தன்மை, அந்த விகிதம் அதிகரிக்கும் பொழுது நமக்கு மலச்சிக்கல், செரிமானமின்மை போன்றவை அப்படியே நாள் கணக்கில், மாத கணக்கில் நீடிக்கிற ஒரு தன்மை இருக்கும் பொழுது நம்ம உடல்ல தற்பொழுது அமிலத்தன்மை பக்கம் இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம நம்முடைய உணவு பழக்கங்களை, நம்முடைய மனப்போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். எதிர்மறை எண்ணங்கள், கவலை, கோபம், அச்சம், மன அழுத்தம், தூக்கமின்மை போன்றவற்றால் நம்முடைய அமிலத்தன்மை அதிகரிக்கக்கூடியதை தெரிந்து கொண்டோம். இந்த உடலின் அமிலத்தன்மையை வெளியேற்றும் தன்மையை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, மலம், சிறுநீர், வியர்வை இவற்றில அதிக அளவு துர்நாற்றம் தெரியும். அந்த கழிவுகள் சரியா வெளியேறாம வர மாதிரி இருக்கும், ஆனா வராது. அவை வெளியேறுவதற்கு மிகவும் சிரமம். தடி அதிகரிக்கும் நுரையீரல்ல, அது வெளியேற முடியாது. அப்ப நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டியது. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த அமிலத்தன்மை உடலில் அதிகரித்து விட்டது. இப்ப நுரையீரல்ல நம்ம எப்படி இந்த ஆஸ்மா அல்லது மூச்சு திணறல், சளி அதிகமாகிறது, இதெல்லாம் ஏன் உண்டாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நுரையீரல் பழுதுற காரணம் என்னன்னா, உடலில் மொத்த கழிவுகளில் 3ல் 1 பங்கு நுரையீரல் வழியா தாங்க வெளியேறுது. அதற்காக தான் நமக்கு 2 நுரையீரல்கள் இயற்கையால் வழங்கப்பட்டு, அந்த 2 நுரையீரல்களையும் நாம முழுமையாக ஆழமாக மூச்சு சுவாசிப்பாததால் அந்த நுரையீரலானது ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு, டென்னிஸ் விளையாட்டு மைதான அளவுக்கு பரப்பளவு உள்ள அந்த நுரையீரல் சுருங்கி ஒரு ஜிப்பு பை போல அளவு குறுகிய அளவுல 2 பக்கமும் மார்பில் அடங்கி இருக்கிறது. அவற்றை நாம நேராக அமர்வதன் மூலமும் தலை, கழுத்து, மார்பு, முதுகு தண்டு எப்பொழுதும் நிற்கும் போதும், உட்காரும் போதும், படுக்கும் பொழுதும் நேராகவே இருக்கும்படியாக வைக்கும் பொழுது அதனுடைய பரப்பளவு அதிகமாகும்.
இன்னும் ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடும்போது இன்னும் அதனுடைய பரப்பளவு அதிகமாகும். அதாவது பக்கவாட்டிலும் மேல் கீழாகவும் இந்த குறுக்கு வாட்டத்திலும் அல்லது நெடுக்கு வாட்டத்திலும் மூளை விட்ட இந்த மாதிரி எல்லா திசைகளிலும் அதனுடைய விரிவு ஏற்பட்டு நமக்கு தேவையான கழிவுகள், அதாவது தேவையற்ற கழிவுகள் வெளியேறி நமக்கு தேவையான புதிய உயிர் வழி நிறைந்த அந்த காற்று நமக்கு உடம்புக்கு கிடைத்து ரத்தம் தூய்மையாகி நம்முடைய நோய் அந்த காரத்தன்மையை மீட்டு கொள்ளக்கூடிய எளிய உபாயம் என்ன? எளிய உபாயம், முதல் உபாயம் என்னன்னா ஆழமாக மூச்சு விடுவது. இதுக்கு பேர் மூச்சு இசைவு பயிற்சி. வாயில நீண்ட நேரம் வாயில மூச்சை வெளியேற்றி விட்டு மூக்கு வழியாக நாம மூச்சை இழுக்கும் பொழுது நமக்கு அதிக அளவு அந்த உயிர் வழி கிடைக்கும். அந்த காரத்தன்மையை நம்ம தக்க வைக்க முடியும். ஏனென்றால் இது தவிர மிக எளிய வழி என்ன வேணா வேற எதுவுமே கிடையாது. இதுக்கு அடுத்ததுதான் மற்றது எல்லாமே. இந்த எளிய வழியை விட்டு விட்டு நாம என்ன பண்றோம்? அந்த கழிவுகளை உணவில் தேக்கி வைத்துக் கொண்டு நாம மருந்துக்கு அடிமையாகி உணவை மருந்து போல் உண்பதை தவிர்த்து மருந்துகளையே உணவு போல் உண்ணக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம். அதிலிருந்து நாம மீளும் போது நமக்கு இந்த உரிய மனப்பான்மையை, நேர்மறை மனப்பான்மையை வளர்த்துக் கொள்வது, காரத்தத்து மிக்க உணவுகளை உண்பதன் மூலம் எளிய வகையில் நாம எல்லா நோய்களிலிருந்தும் விடுபடுகிறோம். எனவே அதிகமாக நாம உட்கொள்ளக்கூடிய மாவுச்சத்து, சர்க்கரை, கொழுப்பு, புரதம் ஆகியவற்றை செரிப்பதால் நம்ம உடம்புல அமிலத்தன்மை அதிகரிக்குது. அந்த மாதிரி உணவுகளை உணவில் அதிகமாக இருந்தால் உணவு ஜீரணமாகி அதன் விளைவாக உருவாகும் அந்த கார்பானிக் அமிலத்தை வாயு உருவில் நீக்க, வாயு உருன்னா கேஸ் ஃபார்ம்ல. இப்ப நம்ம அறையில ஒரு அசுத்தம் இருக்குன்னா ஒரு வாயு வாயுவில், அதான் கேஸ் மாதிரி இருந்ததுன்னா கதவு திறந்துட்டா வெளியே போயிடும். அதே ஒரு திரவமா இருந்தா தரையில இருக்கும், அதை தள்ளி விடணும். அதுவே ஒரு திடமா அந்த தரையில அழுத்தமா பிடித்து கொண்டிருக்கிற அழுக்கா இருந்தா ரொம்ப சிரமப்பட்டு வெளியேற்றும். இதே தாங்க உடல்ல நம்ம நடக்கிறது. என்ன? நுரையீரல் வழியா எளிதில் வெளியேறக்கூடிய அந்த கழிவுகளை நாம சரியா வெளியேற்றாதனால நாம நுரையீரலும் தோலும் சிறுநீரகங்களும் மலக்குடலும் கழிவுகளால் நிறைந்து அவைகளுக்கு வேலைப்பொருள் அதிகமாக உண்டாகிவிடுகிறது. எனவே அந்த நுரையீரலை காக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அவசர கால அந்த மூச்சு திணறல், சளி தொந்தரவு இவையெல்லாம் அதிகரிக்கும் போது மிக எளிதில் விடுபடுறதுக்கு என்ன வழி? தீட்டப்பட்ட மாவு பண்டங்களை, ஸ்டார்ச், அந்த வெள்ளை வெளியேறென்று சாப்பிடக்கூடிய அந்த அரிசி உணவுகள், மற்ற மாவு பண்டங்கள், இனிப்புகள், தோல் நீக்கிய பருப்புகள், இவற்றை எல்லாம் குறைக்கும் பொழுது அந்த நுரையீரலுக்கு வேலை குறைந்து உடனடியாக நாம் அந்த அபாயத்திலிருந்து நாம விலகிக் கொள்கிறோம், மீண்டும். அதே போல ரத்தம் தூய்மை கெடுவதற்கும் என்ன காரணம் பார்த்தா, நம்முடைய உடல்ல மொத்த கழிவுல 2 பங்கு கழிவுகள் திட உருவுல சிறுநீரகம், தோல் மற்றும் மலக்குடல் மூலம் வெளியேற்றப்படுது. எனவே குளிர்பதன அறைகளில் இருத்தலும் நம்முடைய ரத்தம் தூய்மை கெடுவதற்கு அதிகமான காரணம். ஏனென்றால் புதிய உயிர்காற்று இல்லாமையால் நம்ம உடல்ல மலச்சிக்கல் போன்றவற்றில ரத்தத்துல அதிகமான கழிவுகள் தங்கி விடுகிறது. அதேதான் சிறுநீரகங்கள். இதே போல பல காரணங்கள்ல இப்ப இந்த மாதிரி ஈறுவலி, பல்வலி, மூட்டு வலி, தசை வலி, தோள்பட்டை வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, வயிற்று வலி, தோல் நோய், நீரிழிவு, புற்றுநோய், இவை எல்லாமே அமிலங்கள் நம்ம உடல்ல வெளியேறவில்லை என்பதை காட்டுகின்றன. எனவே முடிந்தவரை குறைந்த காரங்களால் நம்முடைய உடல் பாதுகாக்கிறது. அது அதனால முடியல அப்படின்னு அதனுடைய எல்லை மீறும் பொழுது நமக்கு நாட்பட்ட நோய்களாக நம்ம உடலில் தங்கி நம்ம உடலை சிதைக்கின்றன. எனவே அந்த காரத்தன்மை பொருட்களை நம்முடைய உடலில்
சேர்ப்பதற்கு எளிய வழி நம்முடைய மனப்பாங்குகளை நாம மாற்றிக்கொண்டு கார அமிலத்தன்மைகளை அந்த 4:1 என்கின்ற விகிதத்திலிருந்து மாறாமல் பாதுகாக்க நாம பழுத்த பழங்கள் மற்றும் புதிய பச்சை காய்கறிகள் அல்லது தண்ணீரில் ஆவியில் வேக வைத்த நீர்ச்சத்து நார்ச்சத்து குறையாத காய்கறிகள், கீரைகள், சூப்புகள் இவற்றை உண்பதன் மூலம் நம்முடைய உடல்ல காரத்தன்மையை நம்ம தக்க வைக்கிறோம். நாம எந்த அளவுக்கு நம்ம உணவுல இந்த காரத்தன்மையை உண்ணுகிறோம் என்பதை நாம ஒரு எளிய அந்த தன்மைகள், அதாவது அந்த உணவில் இருக்கக்கூடிய கார அமில தன்மைகளை பார்க்கும் பொழுது எவ்வளவு இருக்கிறது, எந்த உணவில் எந்த அளவு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக நாம நம்முடைய உடலை நோயுறாமல்னா அந்த அமில காரத்தன்மையை மாறுபாடு இல்லா உண்டி மருத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர். இந்த கருத்தை நம்ம திருக்குறள்ல விளக்கம் சொல்லியிருப்பாங்க. இப்ப நாம் இந்த அடிப்படையில் நாம் அந்த விளக்கத்தை பார்க்கும் பொழுது என்ன மாறுபாடு என்ன சொல்லுவாங்கன்னா, இயற்கை நிலை தெரியாமல் அவற்றை மிகவும் கெடுக்காமல் பச்சையா உண்பதோ அல்லது இந்த ஆவியில வேக வைத்து உண்பதோ, இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் நமக்கு கொடுத்ததே கிடையாது. பழக்கம் ஏதோ ஒரு மேலோட்டமா சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த மாறுபாடு இல்லா உணவு என்பது என்ன? அமில காரத்தன்மை மாறுபடாத அளவுக்கு உணவை உண்ணும் பொழுது நாம ஊறுபாடு இல்லை உயிர். ஊறுபாடுன்னா நோய்க்கு உடலுக்கு நோய் என்ற ஊறுபாடு உண்டாகாது. ஆகவே நாம இந்த உடலிலே நோயின்றி வாழவும் மருந்தின்றி நோய் தீரவும் நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உடலில நாம சாப்பிடுற உணவுல எந்த அளவுக்கு அமிலத்தன்மை காரத்தன்மை இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். வெள்ளை தீட்டிய வெள்ளை அரிசி சாதம் சோறு இருக்கிறது. அதே அல்லது கைக்குத்தல் அரிசி இயலாவிட்ட அந்த நாள்ல கைக்குத்தல் இல்லைன்னாலும் கூட அந்த மேல இருக்கிற அந்த சத்துக்கள் நீங்காத அளவுக்கு இப்போ அரிசிகள்லாம் கிடைக்குது. வெறும் தோல் மட்டும் நீக்கி அந்த சத்துக்கள் இருக்கக்கூடிய அரிசிகள். அந்த அரிசி உணவு உண்ணும் பொழுது அமிலத்தன்மை, ரெண்டுமே அமிலத்தன்மை தான். அரிசி என்றாலே அமிலம்தான். ஆனா அந்த அமிலமும் நமக்கு உடலுக்கு தேவைப்படுகிறது எவ்வளவு? ஒரு பங்கு. அந்த அமிலமும் மேல இருக்கிற அந்த சத்துவோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது அது ஜீரணமாகும் போது நம்முடைய உடலில குறைந்த அமிலத்தன்மையை உருவாக்கும். அதே வெள்ளை அரிசியை, வெள்ளை வெளியேறிந்து இருக்கக்கூடிய அரிசியை பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல கழிவுகளை அதிகமாக்கும். அப்போ அரிசி இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது என்கிற நிலையில் அந்த அரிசியை 4/1 அளவில் உண்பதும், அந்த அரிசியும் கூட இது போல தீட்டப்படாத அரிசியாக சாப்பிடும் பொழுது, அந்த தீட்டப்படாத அரிசியை சாப்பிடும்போது சில பேருக்கு சாப்பிட பழக்கம் இல்லாததுனால சிரமமா இருக்கும். அப்படி சிரமமா இருக்கிற பட்சத்துல அதை சோறு வடிவில் இல்லாமல் வேறு வகையில புட்டு, கொழுக்கட்டை, அது போல புட்டு இது மாதிரி உருவில் அவற்றை சாப்பிடும் பொழுது அவைகள் சாப்பிடுவதற்கு சற்று எளிதாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். தேங்காய் திருவல், இயற்கையான நாட்டு சர்க்கரை அவற்றை சேர்த்து நாம உண்ணும் பொழுது நமக்கு தேவையான அமில காரச்சத்து தக்க வைக்கலாம். அதே போல இப்ப பழங்கள் என்று எடுத்துக்கொண்டால் நிறைய அந்த அமில காரத்தன்மைகள் அந்த பட்டியல்ல பார்க்கும் பொழுது நம்ம அத்திப்பழம் இருக்கிறது. அந்த அத்திப்பழம் இருப்பதிலே பழ வகையிலேயே முதல் தரமான நம்ம உடலுக்கு தேவையான காரத்தன்மையை அதிக அளவு கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது. அந்த பட்டியலை பார்த்தோம்னா பப்பாளி பழம் இதெல்லாம் வரும், வரிசையா வரும். கடைசியில குறைந்த அளவு நமக்கு காரத்தன்மையை கொடுப்பது எதுன்னு பார்க்கும் பொழுது ஆப்பிள். ஆனா நம்ம எதுக்கு விலை கொடுத்து வாங்குறோம்? அதிக தயாரா இருக்கிறோம். ஆப்பிள் 200 ரூபாய் 300 ரூபாய் கிலோ இருந்தாலும் வாங்க தயாரா இருக்கிறோம்.
எது சத்து குறைந்த அந்த ஆப்பிளை நாம வாங்க தயாரா இருக்கிறோம், அதே சத்து அதிகமா இருக்கக்கூடிய அத்திப்பழம், பப்பாளி பழம் இவற்றை நாம விலை அதிகமா இருக்கிறது என்ற காரணம் காட்டி அதை சரியாக வாங்குவதில்லை. ஆனால் நோய்க்கு அடிமைப்பட்டு அதற்கு பிறகு மருத்துவத்திற்கு செலவு செய்ய தயாராக இருக்கிறார். இதிலிருந்து நாம மீள வேண்டும். இந்த உலர்ந்த பழங்கள், பச்சை காய்கறிகள் இவற்றை நாம இயன்ற அளவு உண்டு. அதே போல இந்த பருப்பு வகைகள்ல, பருப்பு என்றாலே அமிலம்தான். ஆனா அந்த அமிலத்தன்மை எப்போ குறைவா நம்ம உடம்புல சேர்க்கப்படும் அப்படின்னா அந்த தோலோட முளைக்க வைத்து உண்பதால். அதாவது பாசிப்பயிறு இருக்கிறது, தோலோட முளைக்க வைக்கணும். அதற்கும் அந்த தோல் நீக்கிய பச்சை பயிரை, பாசி பருப்பை நாம உணவில் உபயோகிக்கும் போதும் பருப்பு எந்த அளவுக்கு நமக்கு உடலில் அமிலத்தன்மை அதிகரிக்கிறதோ அதை விட குறைந்த அளவு இந்த முழு தானியம், முழுதாக அந்த பயிரை நாம முளைக்க வைத்து இயன்றால் பச்சையாக உண்ணும்போது நம்ம சுவைக்கு எலுமிச்சை சாறு, அது கூட கொத்தமல்லி, கறிவேப்பிலை, இது போல கொஞ்சமா கார் அவல், தேங்காய் இவற்றையெல்லாம் சேர்த்து உண்ணும் பொழுது எளிய, செலவில்லாத, உடலில் அதிகமான கழிவை தேக்காத அருமையான இயற்கை உணவு தயாராகும். நம்முடைய உடலுக்கு சத்தை குறைந்த நேரத்தில் கொடுப்பதோடு மட்டுமில்ல, நம்ம இருப்பு ஆற்றலை செலவு செய்துதான் எந்த பொருளையும் நாம தெரித்து சக்தியை பெறுகிறோம் என்கின்ற நியதியை மறவாமல் இருக்கும் பொழுது இது போல எளிய உணவுல இயற்கை உணவு எடுத்துக்கொள்ளலாம். அப்படி அது சிரமமா இருக்கிறவர்கள் அந்த முளைக்க வைத்த பிறகு அவற்றை நாம வேக வைத்து பக்குவமாக தேங்காயை மட்டும் வெந்த பிறகு, அதாவது உணவுப் பொருட்கள்ல வெந்த பிறகு தேங்காயை வேக வைக்காமல் சேர்த்து துருவலாகவோ துண்டுகளாகவோ அல்லது அரைத்தோ ஏதோ ஒரு வகையில அவற்றை அந்த சக்கையை பிழியாமல் அப்படியே சேர்த்து கொள்ளும் பொழுது உணவு சுவையாக இருக்கும், உடலுடைய காரத்தன்மை பராமரிக்கப்படும். எனவே நாம விலை அதிகமானவற்றை, இந்த மாதிரி உடல் சத்து குறைவானவற்றை இந்த மேலை நாட்டு மோகத்தில வாங்கி உண்பதிலிருந்து நம்முடைய செலவையும் கட்டுப்படுத்தலாம், நம்முடைய உடலையும் காக்கலாம். ஆகவே இந்த நெறிமுறைகளை நாம பின்பற்றி நம்ம உணவை அமைத்துக் கொண்டால் உடலில் நோயின்றி வாழலாம், மருந்தின்றி நோயையும் தீர்த்து கொள்ளலாம். இந்த உணவு அமில உணவு, கார உணவை பகுத்து தெரிந்து இயன்ற அளவு நம்முடைய பழக்க வழக்கங்களிலிருந்து மீண்டு நாம இந்த உடல் நலனை, நோயுறாமல் உடலை காக்கலாம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாழ்க நலமுடன், வாழ்க நிறைவுடன், வாழ்க இசையுடன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா இருந்தது. அகிலா முரளியம்மா, நீங்க பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. நீங்க சொன்னீங்களே இந்த மூச்சு பயிற்சி ஒண்ணு, இது படுத்தும் போது இல்ல உட்காரும் போது எப்பனாலும் அது எப்படிங்க ஐயா செய்யணும்? அது எதோ மூக்கு வழியா எடுத்து வாய் வழியா விடணும் நீங்களே? ஆமாங்க. இப்போ ஏற்கனவே கொரோனாவில் நிறைய பேர் இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையால இந்த உலகை நீத்தவர்கள் பல பேர். அதுக்கு எளிய வழி என்னன்னா, இப்பவும் அந்த கொரோனாவை பற்றிய செய்திகள் ஒரு இரண்டு வந்து கொண்டிருக்கின்றன. அதை பற்றி நாம எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இயல்பாகவே நாம வழக்கமா சாதாரணமா பார்த்தோம்னா எல்லாருக்குமே இந்த நுரையீரல் தொந்தரவு இருப்பவர்கள் இப்பொழுது வருகின்ற இந்த பனிக்காலத்திலே கடுமையாக இருக்கும். அதுவும் அதிகாலையில் தான் அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல நேரா உட்காரணுங்க. தலை, கழுத்து, மார்பு நேரா இருக்கணும். ஆனா அதே சமயத்துல உடல் தளர்வா இருக்கணும், விரைப்பா வச்சுக்கூடாது. நேரா உட்காரணும். வாயில மூச்சை வெளியேற்ற வேண்டும். மூக்கில் சாதாரணமா நம்ம இயல்பான மூச்சு எதில் நடக்கணும், மூச்சில் நடக்கும். மூக்கில் வெளியேறும் பொழுது குறைந்த அளவு காற்று வெளியேறும். வாயில வெளியே விடும்போது நம்மால நீண்ட நேரம் நாம முயற்சிப்பதால நீண்ட நேரம் வெளியே விடும்போது அங்க நுரையீரல் காலியாக்கப்பட்டு கழிவுகள் அதிக அளவு வெளியேறி
நம்ம மூக்குனால மூச்சை இழுக்கணும், வாயினால மூச்சை இழுக்கக்கூடாதுங்க. மூக்குனால மூச்சை உள்ள இழுக்கணும், வாயினால வெளியேற்றணும். அந்த மாதிரி செய்யும் பொழுது நம்முடைய உடலில் உடனடியாக ஆக்சிஜன் அதிகரிக்கப்பட்டு அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை என்கின்ற நிலை தீரும். நமக்கு ஏன் மூச்சு திணறுது அப்படின்னா அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையினால தாங்க. அதுக்கு என்ன காரணம்னா மூச்சு நம்ம ஆழ்ந்து இழுக்க முடியறதில்லை. அந்த ஆழ்ந்து முடிக்க முடியதில்லை. ஏன்னா அங்க சளிகள் தங்கியிருக்கு. ஏன் சளி தங்கியிருக்குன்னா அது அது வாயு உருவுல இருக்கும் பொழுதே, அது காற்று வடிவத்தில் இருக்கும் பொழுதே அதை நாம ஒழுங்கா வெளியேற்றல. ஏன் வெளியேற்றல? ஆழ்ந்து சுவாசிக்காததுனால. மூடிய அறையில எப்பவுமே 24 மணி நேரமும் இந்த மின்சார விசிறியை பயன்படுத்துவதாலும் இந்த குளிர்பதன வசதியை பயன்படுத்துவதாலும் நமக்கு தேவையான இயற்கையான ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. அதிலிருந்து மீளுவதற்கு வயிறு காலியா இருக்கும் பொழுது காலையில எழுந்த உடனே மதிய உணவுக்கு முன்னாடி இரவு உணவுக்கு முன்னாடி வயிறு காலியா இருக்கும் பொழுது ஆழ்ந்து வாய் வழியா முதல்ல மூச்சை வெளியேற்றிடணும், மூக்கு வழியா மூச்சை இழுக்கணும். அவ்வளவுதாங்க. இது ஒரு எளிய பயிற்சி. அதோட கையை தொப்புள் மேல 2 உள்ளங்கைகளை தொப்புள் மேல வைத்துக்கொண்டு ஜஸ்ட் நேரா உட்காந்துட்டு வாய் வழியா மூச்சை வெளியேற்றிட்டு மூக்கு வழியா மூச்சை இழுக்கணும். அதே மாதிரி ஒரு கை தொப்புள் மேல, ஒரு கை காது மேல, அடுத்த கை இது போல மாற்றி மாற்றி நேரா வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் நாம கைகளை வைத்து அந்த வாயினால் மூச்சை வெளியேற்றி மூக்கினால் இழுக்கும் பொழுது எளிய முறையில கழிவுகள் வெளியேறுவதோடு புதியதாக உயிர்காற்று நிரம்பிய காற்று நமக்கு கிடைச்சிட்டாலே உடனடியாக நம்முடைய உடலினுடைய கார அமிலத்தன்மை மீட்கப்பட்டு நுரையீரல் எமர்ஜென்சி, அதாவது எப்படியாப்பட்ட ஒரு ஆபத்திலையும் கூட இந்த மாதிரியான ஒரு எளிய பயிற்சியை நம்ம அதுல இருந்து மீள்கிறோம். வாழ்க நலமுடன். எத்தனை தடவைங்க ஐயா அதை செய்யணும்? ஒவ்வொன்றும் 4 தடவை செய்யணுமா? இப்ப நீங்க 2-3 ட்ரிப் செஞ்சு காமிச்சீங்க இல்லையா? அது 4 தடவை செய்யணுமா, 6 தடவை செய்யணுமா? ஒவ்வொரு பொசிஷன்லயும் வழக்கமா நம்முடைய எல்லா பயிற்சிகளுமே 3 முறை 5 முறை என்பது வழக்கமா எல்லா இதுலயுமே பார்க்கலாம். நம்ம என்ன 3, 5 எது குறிக்குதுன்னா 3 என்பது நம்ம அந்த ஆகாயம், காற்று, வெப்ப ஆற்றலை தக்க வைப்பது. 5 முறை அப்படின்னும் போது அதோட கூட தண்ணீர், மண் ஆக ஏன்னா இந்த பஞ்சபூதத்தால் தான் இந்த உடம்பு ஆகி இருக்கிறதுனால அந்த பஞ்சபூத தன்மைகளை தன்மயமாக்குவதற்கு நீங்க கோயில் பாத்தீங்கன்னா 9 சுத்து சுத்துவாங்க, அல்ல 5 சுத்து சுத்துவாங்க, குறைந்தபட்சம் 3 அல்லது 5 இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த 5 அடிப்படையில இயங்குவது. ஏனென்றால் இந்த உலகத்தில் எந்த பொருளை எடுத்தாலும் எல்லாம் இந்த 5 ஆற்றல்கள் தான். 5 ஆற்றல் என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆக திடீர்னு நமக்கு தேவை இல்லை அப்படின்னா சும்மா ஒரு 5 முறை, அந்த 5 முறை என்பது அந்த வாயில நிதானமா மூச்சு. அவசர டைம் இல்லைன்ட்டு அவசரமா செய்தா பிரயோஜனம் கிடையாது. நிதானமா அது ஒவ்வொருத்தருக்கும் அளவு மாறுபடுங்க. வயது, அவங்க உடல்ல தேங்கி இருக்கிற சளியை பொறுத்து, அதை பொறுத்து, அவங்க இருக்கிற மனநிலையை பொறுத்து 5 முறை எவ்வளவு நீளம். எல்லாரும் ஒரே நேரம் பொருந்தாது. எல்லாரும் இந்த ஸ்டாண்டர்டே கிடையாது. நம்முடைய இயற்கை வாழ்வியல்ல மற்ற மருத்துவ முறைகள் போல ஸ்டாண்டர்டா இவ்வளவுதான் கிடையாது. அவரவர்கள் அது தனிப்பயிற்சி பிறவிகள் எல்லாமே. இந்த உணவாக இருந்தாலும் இந்த பயிற்சியாக இருந்தாலும் 5 முறை என்பது குறைந்தபட்சம். அதே மாதிரி சாதாரணமா நேரம் உட்கார்ந்துட்டு பண்றது 5 முறை. அதன் பிறகு நாம 2 உள்ளங்கைகளை தொப்புள் மேல வைத்துக் கொண்டு மீண்டும் அதே பயிற்சி. அதுக்கப்புறம் ஒரு கை தொப்புள் மேல, ஒரு கை காதில். அந்த காதில் வைக்கும் போது இந்த கை நல்லா உடலோட ஒட்டி இருக்கும். அதே போல அடுத்த கை, அதே போல 2 கையும் சேர்த்து காதையும் தொடணும், நல்லா மார்பையும் தொட்டிருக்கணும். அதே போல 2 காதுகள் மூடி, கைகள் நல்லா விரிந்த நிலை, மார்பு விரிந்த நிலையில, கைகளை மேல தூக்கி பின்னால முதுகை தொட்டு, அதே மாதிரி கீழே கையை திருப்பி இடுப்பை தொட்டுக்கணும். இந்த ஒவ்வொரு பொசிஷன்லயும்
முடிந்தால் 5 முறை அல்லது 3 முறை இது மாதிரி செய்யும் பொழுது உடனடியாக அந்த நுரையீரல் நலன் மீட்கப்பட்டு அந்த மூச்சு திணறல், ஆஸ்மா, எல்லா நுரையீரல் சம்பந்தமான எல்லா நோய்களுக்கும் நம்ம விடுதலை கிடைக்கும். அதோட அந்த உணவுல மாவுச்சத்து குறைத்தல், அது முக்கியம். எண்ணெய் பண்டங்கள் குறைத்தல், எண்ணெயில வேக வைத்த வறுத்த உணவுகள், வேக வைத்த உணவுகள் என்பவை நீரில் அல்லது ஆவியல். சுவைக்கு வேண்டுமானால் நாங்கள் தேங்காய் அவற்றை அதை வேக வைக்காமல் அரைத்து சேர்த்து இறக்கின பிறகு, உணவுப் பொருளை இறக்கின பிறகு தேங்காய் மட்டும் அந்த சூடு செய்யும் பொழுது அதனுடைய இயற்கைத்தன்மை கெட்டு அதுதான் கொழுப்பு. கொழுப்பு நாம தவறாக பொருளை பயன்படுத்தி விட்டு தேங்காய் கொழுப்புன்னு தேங்காய் மேல பழி போடுறோம். பழி ஒரு இடம், பாவம் ஒரு இடம். ஆகவே அதையும் நாம் பின்பற்ற வேண்டும். மனநிலை மிகவும் முக்கியம். நேர்மறை மனப்பாங்கு, அவற்றையும் நாம் எல்லாம் சேர்ந்துதான் நமக்கு அந்த எல்லா நோய், இதேதான் எல்லா நோய்களுக்கும். பல்லு ஈறு நோய் தற்காலிகமா வரும். சில நேரத்துல திடீர்னு ஈறு வலிக்கும், ஒரு அரை நாள் ஒரு நாள் சரியாகும். மூட்டு வலி திடீர்னு வலிக்கும், திடீர்னு சரியாகும். இவற்றிலிருந்து நம்ம விடுபடும். அது மாதிரி வரும்போதே தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஆசிட் பக்கம் இருக்கிறோம். அப்போ காலத்தன்மை அதிகரிக்கணும். என்ன பண்ணணும்? முடிந்தவரை இயற்கை உணவு, முடிந்தவரை பழங்கள், முடிந்தவரை ஆழ்ந்து உறங்குதல், அதுவும் முன்னேறத்துல முடிந்தால் 9:30க்குள்ள படுக்கிறது. இயற்கை இதே பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த மூச்சு பிரச்சனை செய்யலாம் இல்லைங்களா? அப்பா கொஞ்சம் இருக்கு இதே பிரச்சனை, அதனால கேட்டேன். ஐயா பண்ணலாம் ரொம்ப சீக்கிரமா. அதாவது ஏன்னா இதயமும் நம்ம நுரையீரலும் நெருங்கிய தொடர்புடையவை. ஏன்னா நுரையீரல்ல காற்று வருதுங்க. அந்த காற்று ரத்தத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டு அந்த ரத்தம் எங்க போகுது? ஹார்ட்டுக்கு போகுது. அந்த ஹார்ட்டுக்கு போற ரத்தம் ஒழுங்கா இருந்ததுன்னா ஹார்ட் நல்லா இயங்கும். அதாவது நம்முடைய எல்லாமே தெரியாவுங்க. எல்லாம் இந்த மூச்சு பயிற்சி மட்டும் இல்லாமல் மனதை இதமாக வைத்திருக்கணும். இதய நோய்க்கு மிக முக்கியமான ஒரு டிப்பு சொல்றேன். என்னன்னா, தயவு செய்து இயன்ற வரை 11 to 1 அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறாம பார்த்துக்கணும். வீட்டுல இருந்தா ஆமா, அதே மாதிரி வீட்டுல இருக்கும் போதும் அந்த 11 to 1 அவர்கள் யாரிடமும் விவாதத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். தொலைக்காட்சியில உணர்ச்சிகளை மேம்படுத்தக்கூடிய, தூண்டக்கூடிய, முடிந்த அளவு இந்த தொடர்பு சம்பந்தமான அந்த தொலைக்காட்சி தொடர்களை பார்க்கவே கூடாது. அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் இயன்றால் அவர்கள் அதிகாரிகளாக, மேலாளராக இருக்கும்போது தன்னுடைய பணியாளர்களை கூப்பிட்டு எந்த விவாதத்திலும் ஈடுபடக்கூடாது. அல்லது ஒரு பணியாளராக இருப்பவர்கள் அலுவலர் குறிப்பிட்டால் ஒழிய அந்த நேரத்தில் அவர்கிட்ட போயிட்டு விவாதத்துல ஈடுபடக்கூடாது. இது மாதிரியான அந்த 11 to 1 இதயத்தை காக்க வேண்டிய இதமான நேரம். அந்த நேரத்துல தண்ணி கொஞ்சம் சாப்பிட்றது, குடிக்கிறது, சாப்பிட்றது தான் கரெக்ட். ஏன்னா சொட்டா சாப்பிட்றதுக்கு பேர் சாப்பிடுறது. அதை சாப்பிட்டா அது கேட்டீங்கன்னா தண்ணி போய் எப்படி சாப்பிடுறதுன்னு ஒரு சந்தேகம் வந்துடும். அதுக்காக சொன்னோம், அந்த வாயில சுவைத்து சாப்பிட்றதுக்கு பேர் தண்ணீர் சாப்பிட்றது. அதே போல திடவ உணவுகளாக இருந்தாலும், இப்ப நம்ம இவ்வளவு நேரம் நம்ம அமில காலத்தை பத்தி பேசணும், இதை பேசல. ஏன்னா இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. இந்த உணவுகளையும் கூட நாம அரைத்து மெதுவாக விழுங்கு நீரில் கலந்து, நாம உமிழ்நீர்னு சொல்றோம், அது விழுங்கு நீர். அது பேரு உமிழ்நீர் அல்ல, விழுங்கு நீர். உமிழ்நீர்னா வெளியே முழியுது. உமிழ்நீர் என்பது நம்முடைய உயிர் நீர், அது விழுங்கு நீர் இருக்கணும். அது போல அதையும் பின்பற்றி எதை உண்டாலும் அதோட கலந்து சுவைத்து அனுப்பும் பொழுது இதயம் மட்டுமல்ல எல்லா உறுப்புகளும் பாதுகாக்கப்படும். முக்கியமாக இந்த பயிற்சி எல்லா நோய்க்குமே, எல்லாத்துக்கும் அடிப்படை. ஏன்னா சுலபா நமக்கு தெரியும், காற்று பூ அப்படின்னா போயிடும், தண்ணீர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தள்ளணும், திட கழிவு இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தள்ளணும். அப்ப நமக்கு எளிய வழி என்ன? எல்லா நோயும் விடுபடுறதுக்கு மூச்சு பயிற்சி முதல் உதவி. அதுக்கு அடுத்தது மற்ற உணவு மாற்றம், அதுக்கு அடுத்தது அடுத்தடுத்த சந்திப்புகளில் நாம் அவற்றை பற்றியும் தெரிந்து கொள்வோம். வாழ்க நலமுடன், வாழ்க இசையுடன். நன்றிங்க ஐயா. நல்ல ஒரு உபயோகமான ஒரு மூச்சு பயிற்சி அருமையா சொல்லி கொடுத்துருக்கீங்க. நன்றி. வாழ்க வளமுடன். பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கும் இதை நடத்தினேன், உங்களுக்கும் நன்றிங்க. நன்றிம்மா. வேற யாருக்குன்னா டவுட் இருக்கா? கண்ணகி, ராஜு சார், லதா,
KKN சத்யபிரியா நாராயணசாமி ஐயா. சார் வணக்கம். யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? ஐயா வணக்கம். ஐயா, ஒரு யாருக்கா கேள்வி. டவுட்ஸ் இருக்கா? சார் வணக்கம். பேசுங்க இன்னைக்கு நாராயணசாமி ஐயா, பேசுங்க. நீங்க என்ன பாடம் ரொம்ப என்னோட சகோதரி வந்துங்கய்யா 2 வேளை இயற்கை உணவு எடுத்துக்கிறாங்கய்யா. பழங்களும் வேக வைத்த காய்கறிகளும் 2 வேளையா எடுத்துக்கிறாங்க. மத்தியானம் 1 வேளைக்கு சமைத்த உணவு சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு இப்ப என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா, இதுக்கு முன்னாடி 1 வேளை 2 வேளை தான் மலம் போயிட்டு இருந்தது. இப்ப 4 முறை 3 முறை போகுதுங்கிறாங்க. இது சரி ஆரோக்கியமான விஷயமா, இல்ல அது எதுவும் தவறு இருக்குதா? அதாவது இயற்கை உணவுகள் சாப்பிடும் பொழுது கழிவுகள் உங்களுக்கு அறவே வெளியேறும். அந்த வெளியேறும் போது உங்களுக்கு 4 முறையாக தெரியும். உடல் தூய்மையாகிறதுன்னு அர்த்தம். நீங்க சாதாரணமா இந்த உணவுகளை உண்ணாத போது உடல்ல கழிவுகள் தேங்கி விடும். அது உங்களுக்கு தெரியாது, உடல்ல தங்கி இருக்கிறது. ஆனா அந்த கழிவுகள் தான் ரத்தத்துக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டு, அதாவது மலம் அங்க இருக்குதுன்னா அது வெளியேறாமல் அங்க இருக்கும்போது அந்த மலத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மற்றும் கழிவுகள் ரெண்டும் ரத்தத்துக்கு போயிடும். அந்த ரத்தம் கெட்டு அந்த ரத்தம் எங்கெல்லாம் பாய்க்குதோ அந்த உறுப்பு பாதிக்கப்பட்டு அந்த உறுப்புல வேற நோயில நாம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்போம். ஆனா மலமா போவாது. 1 முறை 2 முறை போவோம், அது அரைகுறையா போவோம், அது முழுசா போயிருக்காது. நாம என்ன நினைச்சுக்கிறோம், மலச்சிக்கல் இல்லை நமக்கு அப்படின்னு. ஆனா மலச்சிக்கல் இருப்பதை உணராமல் அடிக்கடி போகலைன்றதுனால நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம்னு கிடையாது. அல்லது 1 முறை 2 முறை மலம் கழிப்பதாலே நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம்னு கிடையாது. 1 முறை 2 முறை கழிந்தாலும் உள்ளே கழிவாக இருக்கக்கூடிய இருப்புல நிறைய இருக்குது. அவைகள் எல்லாம் எப்ப வரும்னா இந்த மாதிரி இயற்கை உணவுகள் உண்ணும் பொழுது. இது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கை உணவையும் இல்லாமல் நாம முறையாக உபவாசம் இருக்கும் பொழுது இன்னும் அதிக அளவுல உங்களுக்கு மலம் கழியும். அப்போ உண்ணாமலே எப்படி மலம் கழிக்குது என்ற ஒரு கேள்வி எடுத்தால், இது போல நாம் வழக்கமாக உண்டு கொண்டு இயல்பு வாழ்க்கையை வாழும் பொழுது தேங்கியுள்ள கழிவுகள் நாம முறையாக 3 நாள் அல்லது 5 நாள் அதுக்கு உபவாச முறைகள் இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு இப்ப நீங்க சொல்றீங்க 4 முறை போடுறாங்கன்னு, அந்த சமயத்துல 6 முறை போவாங்க. ஏன்னா அந்த பழைய தாக்கெல்லாம் அப்பதான் வெளியே வருங்க. இப்ப நாம சாப்பிடும்போது என்ன உடல் செய்யுதுன்னா, இந்த உணவை ஜீரணம் பண்றதுக்கே அதுக்கு பொழுது சரியா இருக்கு. அதனால மலத்தை வெளியேற்றத்துக்கு அது அவகாசம் கிடைக்காததுனால நம்ம 1 முறை 2 முறை போறோம். நீங்க இந்த உணவை நிறுத்தி இயற்கை உணவை கொடுத்து அந்த இயற்கை உணவையும் நிறுத்தி நீங்க உபவாசம் இருக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் அதிகமாக கூட மலம் போகும். அந்த மலம் என்பது எதிலிருந்து வருதுன்னா ஏற்கனவே இருக்கிற கழிவுல தேங்கி இருக்கிற கழிவுகள். இதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய நண்பர் ஒருவர் 55 நாள் உபவாசம் இருந்தார். 55 நாளும் மலம் கழித்தார் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? இது போல எல்லாருடைய உடம்புலையும் இருக்குங்க. அது எப்போ வரும்னா அதுக்கு முழு அவகாசம் கிடைக்கும் போது. எப்போ? ஜீரணிப்பதற்கு வேலை இல்லை, ஜீரணித்த பிறகு அது சத்துக்களை ஈர்க்க வேண்டிய வேலை இல்லை. இப்படி இருக்கும்போது எனக்கு காற்றிலிருந்தும் விண்ணிலிருந்தும் கதிர், அதாவது வான்கோள்களிலிருந்தும் பூமியின் அடி ஆழத்திலிருந்தும் வரக்கூடிய அந்த ஆற்றல்களினால் என்னுடைய உடல் இயங்குகிறது. அந்த உடல் இயங்கிக் கொண்டே என்னுடைய கழிவுகளை வெளியேற்றி என்னை தூய்மை செய்கிறது என்பதை உணர்ந்தால் நாம இதை இயல்பாக எடுத்துக்கொண்டு இது நீடிக்காமல் கொஞ்ச நாள்ல அது சரியாகணும். அப்படியே போயிட்டே இருக்கலாம மலம் போனால் பலம் போச்சு என்பார்கள். அது போல போய்கொண்டே இருப்பது நம்முடைய சுத்தம் பண்றது பேரால. முறையாக அது நாம மறுபடியும் அடுத்தடுத்த தொடர்புகளில் அந்த முறையான உபவாசம் குறித்தும் சிந்திப்போம். நம்ம கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். இப்போதைக்கு அந்த உணவுகளை அவர்கள் இயற்கை உணவு உண்பதனால் இது செல்லுகிறது கிடையாது. ஏற்கனவே இருக்கின்ற கழிவுகள் வெளியேறி கொண்டிருக்கின்றன. அதுக்கு இப்போ அவகாசம் கிடைக்குது. இந்த உணவு சாப்பிடும்போது ஜீரண வேலை சீக்கிரம் முடிஞ்சிருது, அதுக்கு அவகாசம் கிடைக்குது. அதனால அந்த பழைய தாக்க வெளியே தள்ளுதுங்க. அவைகள் வருவதற்கு இந்த இயற்கை உணவுகள் ஒரு உதவியா இருக்கிறது. நம் வழக்கமான உணவுல அது நகரவே முடியாது. குறிப்பாக மைதாவை தொடவே கூடாது, வெள்ளை ரொட்டியை சாப்பிடவே கூடாது.
யார் உடம்பு சரியில்லைனாலும் உடனே பிரெட் சாப்பிடுங்க அப்படின்னுவாங்க. அந்த பிரெட்டை தொடவே கூடாது. அதெல்லாம் வந்து உடம்புல போய் அப்படியே ஒட்டிக்கும். நம்ம போஸ்டர் ஒட்டுறதுக்கு எதை பயன்படுத்துறேங்க? அந்த மைதா தான். அந்த மைதாவே உள்ள சாப்பிட்றோமே, அது நகர்ந்து வெளியே வருமா? அது வரலைன்னா உடம்புல என்ன செய்யும்? இதை பற்றி யாரும் சிந்திப்பதே கிடையாது. ஆனால் எந்த தொந்தரவும் இல்லைன்னு மற்ற மற்ற ரூபத்தில், அந்த மற்ற வடிவத்துல அந்த வேற நோய் வேற உறுப்பை தாக்கிட்டு வேற பேர்ல அது வந்துட்டு இருக்குன்றது தெரியாம சாப்பிட்டு இயன்ற வரையில 100% விழுக்காடு அந்த மைதாவை தவிர்க்க வேண்டும். தீட்டிய தானியங்களை மாவு பண்டங்களை குறைக்க வேண்டும். வாழ்க நலமுடன், வாழ்க இசையலாம். நன்றிகள் ஐயா. ஐயா புரிஞ்சுக்கிட்டேங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கு, கேட்கலாமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே. ஒண்ணு இல்லைங்கய்யா, இப்போ நீங்க அந்த காரத்தன்மை என்பது சுவை அல்ல அப்படின்னு ஆரம்பத்துல சொன்னீங்கல்ல. ஆமா ஆமா. அப்போ அந்த காரத்தன்மையை நம்ம எப்படிங்கய்யா புரிஞ்சுக்கிறது? இப்ப நம்ம இன்னொருத்தட்ட அதான் விளக்குறோம்னு சொன்னீங்களே, வச்சுக்கோங்க. அதாவது எப்படி புரிஞ்சுக்கிட்டுன்னா, காரம்னா அல்கலைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இந்த அமில காரன்றது என்னன்னா ஆல்கலைன். அந்த ஆல்கலைன் என்னென்ன சத்துக்கள்னு சொன்னவங்கள, ஆல்கலைன்னா என்ன இல்ல, அதெல்லாம் அந்த அளவுக்கு சயின்டிபிக்கா நம்ம துல்லியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதே இல்லை. எந்த உணவு உங்களுக்கு சாப்பிட்டா சீக்கிரமா ஜீரணிக்குமோ அது காரச்சத்து. எந்த உணவு நீங்க சாப்பிட்டா அதிகமா நேரம் உடம்புல இருக்குமோ அது அமிலச்சத்து. இப்ப உதாரணத்துக்கு, இப்ப பழம் சாப்பிட்றீங்க, எளிதில் செரித்திரும். அதே ஒரு மீன், முட்டை, கறி, பால் பொருட்கள், இந்த மாதிரி பொருட்களை சாப்பிட்றோம். அவைகள் நீண்ட நேரம் உடம்புல தங்கும். இதுதாங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். இப்போ பழம் சாப்பிட்றீங்க, அதுல என்ன கேஸ் உற்பத்தி ஆகும்? அதே இறைச்சி உணவு சாப்பிட்றீங்க, என்ன கேஸ் உற்பத்தி ஆகும்னு பாருங்க. இதுதான் நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. இப்போ நம்ம எதை சாப்பிட்டா நமக்கு உடல் மந்தமா இருக்கும்? இப்போ ஒரு பழம் சாப்பிடுங்க, உடனே நீங்க எந்த வேலைன்னா செய்யலாம், உடல் சுறுசுறுப்பா இருக்கும். அதே ஒரு இறைச்சி உணவு சாப்பிட்டுட்டு உடனே உங்களால அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இயங்க முடியாது. அதே போல நம்ம பருப்பு உணவுகள், தானிய உணவுகள் அதிகமாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு மந்தமா இருக்கும். அதே நீங்க இயற்கை உணவுகள், பச்சை காய்கறிகள் அல்லது காய்கறிகள்லயே கூட நீங்க சூப்பா வேக வைத்தே கூட அந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு பாடி வெயிட்டா இருக்கும், லைட்டா இருக்கும், காற்றுல பறக்கிற மாதிரியே இருக்கும். இதை வைத்து கொண்டு நீ அமில காரத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இவ்வளவுதாங்க. நம்ம இருப்பு ஆற்றல், ஒரு உணவை சாப்பிட்றீங்கன்னா அந்த உணவு ஜீரணமாகும் போது உங்களுக்கு எந்த புறத்துல எந்த இதுவும் தெரியக்கூடாது. அதே நீங்க மற்ற உணவுகளை சாதாரணமா பழங்கள், காய்கள், பச்சை காய்கறிகள், பசுங்கலவைகள் அல்லது காய்கறி சூப்பு அல்லது காய்கறி கூட்டு இந்த மாதிரி சாப்பிடும் போது உங்களுடைய உடல் எப்படி இருக்கு கவனிச்சு, நம்ம பாடி லாங்குவேஜை கவனிக்கணுங்க. நம்ம ஏதோ சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறோம், அதை பற்றியும் கவலைப்படுறதே கிடையாது. இது போல நம்ம உண்ணும் போது நாம இருக்கக்கூடிய மனநிலையும் அங்கே முக்கியம். அந்த உணவை நன்றி உணர்வோட சாப்பிட்டீங்கன்னா, அளவா சாப்பிட்டோம்னா, ரசித்து சுவைத்து சாப்பிட்டோம்னா, விழுங்கு நீரில் 2 கலந்து இதுக்கு மேல வாயில வச்சுட்டு அரைத்தால் சுவை இருக்காது என்ற அளவுக்கு முழுமையாக அனுபவித்து சாப்பிட்டா நீங்க அந்த அமிலத்தன்மை உணவை கூட காரத்தன்மையின் பக்கமே இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த நமக்கு வெகு ஒன்றுமே இல்லைங்க. நீங்க குடிக்கிற தண்ணிய, உங்க தண்ணியில அமிலத்தன்மை இருக்குன்னு அந்த காரத்தன்மை உருவாக்குறதுக்கு எளிய வழி இருக்கு, ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு டம்ளர்ல தண்ணியை வச்சுட்டு தூக்கி அப்படியே கீழே ஒரு டம்ளர் ஊத்துறீங்க, டீ ஆத்துற மாதிரி. மறுபடியும் நான் சொல்றது வெறும் சாதாரண தண்ணீரை, வெந்நீர் இல்லை, ஒரு தண்ணீரையே சூடு ஆற்றுவது போல நீங்க மாற்றி மாற்றி செய்யும் போது அந்த தண்ணி காரத்தன்மை ஆகிடும். நீங்க முதல்ல தண்ணிய டெஸ்ட் பண்ணி பாருங்க, டிடிஎஸ். இந்த மாதிரி செய்துட்டு நீங்க டிடிஎஸ் பாருங்க, கண்டிப்பாக குறைஞ்சிடும். அதே மாதிரி நம்ம உமிழ் நீர்ல எந்த உணவை கலந்தீங்கனாலும் அது அல்கலைன் ஆயிடும். நீங்க அப்படியே விழுங்கிட்டு அந்த உணவு நீங்க விழுங்கின பிறகு அந்த உணவை டெஸ்ட் பண்ணி பாருங்க, ஏதாச்சும் வழி இருந்தா. வழி இருந்தா டெஸ்ட் பண்ணீங்கன்னா நன்றாக உமிழ்நீரில் அரைத்து விழுங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்க, காரத்தன்மை வித்தியாசம். அந்த உமிழ்நீர்ல அவ்வளோ இருக்கு. அதுக்கு பேர் தான் விழுங்கு நீர், அது உயிர் நீர். நம்ம அதை உமிழ் நீர் அப்படின்னு அதை கேவலமா அதை பேசிட்டு இருக்கோம்.
அது தவறா அழைத்து கொண்டு இருக்கிறோம். அதுபோல எந்த உணவையும் நீங்க நம்ம உடம்புல ஒரு உணவு ஜீரணிக்குதுன்னா ரொம்ப நேரம் இல்லாம இருந்து சீக்கிரமா ஜீரணம் பண்ணிட்டு நமக்கு ஆற்றலை கொடுத்துட்டு வெளியேறிட்டா, அப்படி வெளியேறும் போது கூட சிரமம் இல்லாமல் வெளியேறுகிறதா, அறவே வெளியேறுகிறதா? பாத்ரூம் போயிட்டு கழிவறையிலிருந்து 1-2 நிமிடத்துல வெளியே வர்றீங்களா? நீங்க உங்க உணவு சரியா இருக்கணும். முக்கல் முனகல் இல்லாமல் அது வந்த பிறகு போறோம் நாம இல்லைங்களா, அதுவே அடிப்படையான தவறு. காலையில எழுந்த உடனே வேலையா செல்லை எடுக்காம நேரா கழிவறைக்கு போனோம்னா அந்த அமிலத்தன்மை அதிகரிக்காது. சரி போறப்போ சரி பார்த்துட்டு தான் போகலாம் அப்படின்னு பார்த்து உட்காந்தீங்கன்னா டைம் டிலே ஆகும். அதுக்குள்ள அது லேசா வர்ற மாதிரி இருக்கும், அது கவனிக்க மாட்டோம், அப்புறம் போகும்போது வராது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது காலையில சாப்பிட்ட பிறகு வரும். இது நம்ம இயல்பு வாழ்க்கையிலிருந்து போகக்கூடிய அந்த மலச்சிக்கலை நாமே உருவாக்கக்கூடிய அஜீரணம், மலச்சிக்கல், ஆதி நோய்கள், அவற்றால் வருவது மீதி நோய்கள். என்ற நோய்கள் என்ற குழந்தைக்கு அப்பா அம்மா யாருன்னா அந்த அஜீரண மலச்சிக்கல் தான். ஆகவே அந்த மனநிலைகளையும் நாம பராமரிக்க வேண்டும். இந்த உணவுல அதுதான் அமில காரத்தன்மை வேற ஒன்றும் இல்லை. காய்கள், கீரைகள், பழங்கள் இவைகள் காரம். பருப்புகள், தானியங்கள், இறைச்சி, பால், மீன், முட்டை அல்லது சுத்தி கரியாக்கப்பட்ட எல்லாம் அமிலம். இத 1 பங்கு அமிலம், 1 பங்கு காரம், 4 பங்கு. இந்த விகிதத்தில் சாப்பிடும் பொழுது அந்த அமில உணவுகளையும் நன்றாக அரைத்து சத்துக்களை அதாவது முழுவதும் கெடுக்காமல் அதை பக்குவமாக சமைத்து இந்த அளவு மிகாமல் சாப்பிடும்போது உமிழ்நீரில் அரைத்து 2 கலந்து சுவைக்கிறோம். இதுக்கு மேல சுவைக்க முடியாது, ஏன்னா டேஸ்ட் குறையுதுன்னு தெரிந்த பிறகு நாம உள்ள முழுங்குது. அந்த அளவுக்கு உண்ணும் பொழுது இப்பொழுது நாம் சாப்பிடக்கூடிய உணவில் பாதி கூட நம்மால உண்ண முடியாது, தேவை இருக்காது. தேவைக்கு அதிகமா உண்டுதான் இப்ப நோயை நமக்கு நாமே வர வைத்துக் கொள்கிறோம். நன்றிகள் ஐயா. வாழ்க நலமுடன், வாழ்க செல்வம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் அம்மா. ஐயா, உடல் நோய்கள் வருவதற்கான காரணம் ஒண்ணு உடல் சூடு, இன்னொன்னு டைஜஷன் சரியில்லாததுன்னு சொல்றாங்க. இத சரி பண்றதுக்கு இந்த இடுப்பு குளியலை பத்தி உங்கள்கிட்ட கேட்கணும், உங்கள்கிட்ட தான் அது ஸ்பெஷலா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஐயா. அத பத்தி ஒரு சிறு விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும் ஐயா. எவ்வளவு நேரம் எடுக்கணும், ஒரு நாளைக்கு எத்தனை டைம் எடுக்கலாம், அது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இல்ல அது அந்த அம்மா அது கொஞ்சம் போன்ல டிஸ்கஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஃபுட் ஹேபிட், உங்க லைஃப் ஸ்டைலு, எத்தனை மணிக்கு தூங்குறீங்க, எத்தனை மணிக்கு எழுந்திக்கிறீங்க, எதை தோணும் வாழ்வியல் முறையில போகும்போது பப்ளிக்ல ஒரு சில விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஃபுட் ஹேபிட்டு, நீங்க எந்த டைப்ல என்ன மாதிரி ஃபுட் இருக்கிறீங்க, காரத்தன்மையில இருக்கிறீங்களா, அதே மாதிரி இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் எல்லாம் இருக்கிறீங்களா, நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா எடுத்தவொன்னா நீங்க வாழ்வியல் முறையில குளிக்கிற முறைக்குள்ள வரணும் அப்படின்னாலே ஒவ்வொரு விஷயத்தையா மாத்தனா மட்டும் இல்ல ஐயா, இயற்கை உணவு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறதுனாலதான் இயற்கை குளியலை பத்தி கேட்டுட்டு இருக்கோம். ஃபுல்லாவே இயற்கைக்கு தான் மாறிட்டு இருக்கோம். அதனாலதான் ஐயா கிட்ட இதை கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தேன். ஐயா இன்னைக்கு ஐயாவோட நிகழ்ச்சியினால இதை கேட்கிறேன். கேளுங்கம்மா, கேளுங்க, தப்பு கிடையாது. ஐயா நீங்க சொல்றதுன்னா சொல்லலாம், இல்லைன்னா மகிழ்ச்சியம்மா, மகிழ்ச்சி. சொல்லலாம். அம்மா பேர் தெரிஞ்சுக்கலாமா? ஐயா சத்யபிரியா. ஐயா இதுக்கு முன்ன என்கிட்ட கேட்கணும்னு சொல்றீங்களா? எப்படி இந்த ஐயா சுத்தவெளி சபையில உங்களை தெரியும் ஐயா, சுத்தவெளி சபையில தனசேகரன் ஐயா, அதுல உங்களோட இது அதனால உங்க ஸ்பீச் கேட்டிருக்கேன் ஐயா. அந்த இடுப்பு குளியலை பத்தி நீங்க சொல்லிருக்கீங்க, அது ஃபுல் டீடைல் உங்கள்கிட்ட கேட்டா நல்லா இருக்கும். அதனால ஐயா, அதாவது இடுப்பு குளியல் தடுக்கும் பல நோய்களை. அந்த இடுப்பு குளியல் குறிப்பாக பெண்களுக்கு மிக மிக அவசியம், எல்லோருக்கும் நல்லது கூட. கருப்பை தொடர்பான அனைத்து நோய்களையும் தீர்க்கும், மலச்சிக்கலையும் போக்கும். அந்த மலச்சிக்கலை போக்குவதற்கு மிக எளிதான வழி, காலையில இயற்கையாக மலம் கழித்த பிறகு நீங்க அதுல ஒரு 20 நிமிடம் உட்கார்ந்து
தொப்புளுக்கு கீழே தண்ணி இருக்கணுங்க, தொப்புளுக்கு மேல தண்ணி வரக்கூடாது. அந்த அளவுக்கு அளவை வைத்துக்கொண்டு உங்கள் கால்கள் அந்த தொட்டிக்கு வெளியே இருக்கணும். தொப்புளுக்கு கீழே தண்ணி இருந்தால் போதும். உங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க அந்த வயிற்றிலேயே இருக்க வேண்டும். அங்க உட்காந்துக்கிட்டு செல்லு தேய்த்து கொண்டிருப்பதோ வேற எதையாச்சும் நினைத்து கொண்டிருப்பதோ இல்லாமல், இது எல்லாமே நம்ம பின்பற்றக்கூடிய இயற்கை வாழ்வில் என்னன்னா, என்ன செய்கிறோமோ அதை தவிர வேற எதையும் செய்யாமல் அதை ஒரு தவமாக, இயற்கை குளியலே ஒரு தவம். நாள்தோறும் நாள்தோறும் எல்லா வகையிலும் முன்னேறி கொண்டிருக்கிறேன். என்னை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். இன்று புதிதாய் பிறந்துள்ளேன். எனக்கு மலச்சிக்கலா, என்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனக்கு உடல் பருமனா, என்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் நல்லா இருக்கிறேன்னா ஏற்றுக்கொள்ளுகிறேன். இன்று கொஞ்சம் வலிக்குதா, ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்மிடம் தாக்கத்தை அதிக அளவு காட்டாமல் அதை ஏற்று பொறுத்து அதிலிருந்து மீளக்கூடிய மனோ வலிமை நமக்கு கொடுத்து, பாகலும் இனிக்கும் கசப்பை எதிர்பார்த்து துவைத்தார் என்பது போல இந்த வலிகளிலிருந்து எளிதில் நிவாரணம் பெறலாம். இந்த காலை வெறும் வயிற்றில், அதே போல மாலையில மாலை உணவுக்கு முன்னாடி ஒரு 5 மணிக்கு மேல அந்த இடுப்பு குளியல் எடுக்கலாம். வயிறு காலியாக இருக்க வேண்டும். அது முக்கியமா தண்ணி வயிறு சாப்பிட்ட பிறகு எடுக்கக்கூடாது. முடிந்தால் காலையில குளிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இயற்கையான மலம் கழித்த பிறகு மீண்டும் ஏதாச்சும் உள்ள இருந்ததுன்னா அதுவும் வெளியேறிடும் ஈஸியா. உங்களுடைய அடி வயிறு சுத்தமாக அதாவது குளிர்படுத்தி விட்டாலே எல்லா நோய்களுக்கும் மூல காரணமே என்னன்னா அந்த மூலாதார சூடு என்கின்ற அந்த சூடு. அது இதன் மூலம் எடுத்துக்கலாம், விடை பெறலாம்.